நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததை நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டர்லேயும் மிக்சியிலே போட்டு தூளாக அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 200 கிராம் பெரிய வெங்காயம், 200 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய் துருவி, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ கிரைண்டரில் மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அது கூடயே இதையும் போட்டு நல்லா மைய விழுது அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா கூட க்ளீன் பண்ண 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 to 6 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்பு கடாயில் எண்ணெய், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கி அதை குழம்போடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க.